ஹாய், திஸ் இஸ் ஜஸ்னா ஃப்ரம் NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 10 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு முயலும் 2 வாத்தும் இருந்துச்சா. இவங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. இவங்க எப்பயாச்சும் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அவங்க ஊர்ல வந்துட்டு ஒரு நதி இருக்குமா, அந்த நதி கிட்ட தான் அவங்க பேசிப்பாங்களாம். ஒரு நாள் இவங்க மீட் பண்ணும்பொழுது அந்த வாத்துங்க சொல்லிச்சான், எனக்கு வந்துட்டு கேரட் இருக்க ஃபார்ம் தெரியும், அந்த ஃபார்ம் வந்துட்டு இந்த நதிக்கு அந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாத்துங்க முயல் கிட்ட சொல்லிச்சான். அதை கேட்டு அந்த ரேபிட் ரொம்ப எக்ஸைட்டடா ஆயிடுச்சான். உடனே அந்த வாத்துங்க கிட்ட கேட்டுச்சான், எனக்கு வந்துட்டு அந்த கேரட் ஃபார்முக்கு போக ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த வாத்துங்களும் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், வா என் கூட அப்படின்னு சொல்லிச்சான். இவங்க 3 பேரும் அந்த நதியை கடற்கறதுக்கு பிளான் பண்ணாங்களாம். எப்படி பிளான் பண்ணாங்கன்னா, முன்னாடி ஒரு வாத்தும் பின்னாடி ஒரு வாத்தும் ஒட்டி இருந்தாங்களாம். அதுக்கு மேல வந்துட்டு ரேபிட் இருக்குமா. அந்த ரேபிட்டோடைய முன்னாடி இருக்க கால் வந்துட்டு முன்னாடி இருக்க வாத்து மேலேயும், பின்னாடி இருக்க கால் வந்துட்டு பின்னாடி இருக்க வாத்து மேலேயும் வச்சுக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்களாம். அதே மாதிரி அந்த பாதி தூரம் போனாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அந்த நதியோட நடுப்பகுதிக்கு வந்துட்டாங்களாம். அப்போ திடீர்னு பார்த்தா மீன் கூட்டம் நிறைய இருக்கிறத அந்த வாத்துங்க பார்த்துச்சான். பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல பின்னாடி இருக்க அந்த ரேபிட்டை மறந்துட்டு, இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி வேக வேகமா நீந்தி அந்த மீன்களை பிடிக்க முயற்சி பண்ணுச்சுங்களாம். ஆனா அந்த முயல் கீழே விழுந்ததை இந்த வாத்துங்க பார்க்கவே இல்லையா. பாவம் அந்த அப்பாவும் முயலும் கீழே விழுந்து தண்ணியில மூழ்கி இறந்துருச்சான். இததான் சாலமோன் நீதிமொழிகள் 13:20 சொல்றாரு, ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். இந்த கதையில பாத்தீங்களா, அந்த முயல் வந்துட்டு சும்மாதான் இருந்துச்சு. ஆனா அந்த வாத்துங்க வந்துட்டு எனக்கு ஒரு இடம் தெரியும், நான் உன்னை அங்க கூட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிச்சுங்க. கூட்டு போச்சுங்க. ஆனா பாதியில அந்த முயல் இருக்கிறதே மறந்துட்டு அவங்களுக்கு ஒரு தேவை வந்ததும் அந்த தேவையை நோக்கி போயிடுச்சுங்க. ஆனா கடைசியில என்னமோ இறந்தது அந்த முயல் தான். 1 யோவான் 3:18 யோவான் சொல்றாரு, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைனாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில அந்த வாத்துங்களை மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நான் உனக்கு அது பண்றேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன், உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி வெறும் வார்த்தையினால மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான அன்போடு அது செய்யறாங்களான்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு வேலை வரும்போது நம்மள மறந்துடுவாங்க. அதனால நீங்க சூஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸை வைஸா சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.